இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. ஓ மறவாமல் நினைத்திரையா இசையா, நன்றி சொல்வே. எபினேசர் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினே நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. சொல்லுங்க எல்ரோய் ஏசையா, நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. முழு இருதயத்தோட முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஐயா, மறவாமல் நினைத்திரையா, மனதார நன்றி சொல்வே. ஓஹோ மறவாமல் நினைத்திரே. ஆமே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நன்றி நிறைந்த இருதயத்தோட சொல்லுவோம். நன்றி. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஓ பலவீன இசையா தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை மறக்கவில்லை, மறவாமல் என்னை நினைத்தவர் அவர். அவர் கிருபையும் கூட இருந்தது. என்னையும் அவர் நினைத்து கொண்டே இருந்தார். அவர் நினைவாய் இருக்கிறார்.
பலவீன நேரங்களில் என்னை சுகமாக்கும்படி, சோர்ந்து போன நேரங்களில் என்னை பலப்படுத்தும்படி, தளர்ந்து போன நேரங்களில் என்னை தூக்கி எடுக்கும்படி. ஓ உமக்கு நன்றி. Thank you Jesus. ஓ நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. முழு இருதயத்தோட நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீரையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. நாள் வரை சுமந்தவரே. ஆமென். என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. சிதையாமல் காத்தவர். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் கவனமாயிருக்கிறது. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுத்து அவருடைய ஜனத்தை நடத்துகிறவராய், அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேருக்கு எபனேசராய் இருந்தார். இதுவரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் நம்மளை நடத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார், அவர் எனக்கு அரணாயிருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையாயிருக்கிறார். ஆமென். என் பலனாகிய கர்த்தரை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமல்ல, நான் அழுது புலம்பும் நேரமல்ல, அணைக்குதையாவும் கிருபை, அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படு. அப்படியே சொல்லுங்க. நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா இயேசையா. படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி
பாதை காட்டுதையா. என் பலனாகி நல்ல கைத்தட்டி ஓ நம்பி உள்ளே கைவிடப்படுவதில் ஆஹா பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலையுமே உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டினானும் ஏமே தாண்டினானும் என் பலனாகிய கர்த்தாரே. ஓ ஜீசஸ் நன்றி பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே. சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தாவே. கைவிடப்படுவதில்லை இயேசையா பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தேவ ஜனத்தின் மேல் அவர் கிருபை உள்ளவராய், ஆமென், கிருபை உள்ளவராய், கிருபை உள்ளவராய், கிருபை உள்ளவராய், அவருடைய ஜனத்தின் மேல் இரக்கம் உள்ளவராய், அவருடைய ஜனத்தின் மேல் இரக்கம் உள்ளவராய். ஓ க்ளோரி அலாமா ஷாந்தேரேலா ராதாரியாந்தியா. ஆமென், ஹல்லேலூயா. ஓ thank you ஜீசஸ். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திற்கு வருவது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். அவருடைய பாதத்தில் வாஞ்சையோடு தாகத்தோடு வருகிறவர்களை அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, அவருடைய நன்மையினாலே நிரப்பி அனுப்புவார். ஹல்லேலூயா. வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தனாவின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. சொல்லிவோ ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க 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 என்னையே. ஓ நீர சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆண்டுடைய பாதத்தில் வரும் பொழுதெல்லாம் அப்படி அபிஷேகத்தினாலே அவருடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்பி நடத்துவார். என்னையே உந்தனாவியின் ஓ நிரப்புங்கப்பா நிரப்பிடுங்க என்னையே. உந்தனா
நிரப்புகிற கர்த்தர் உன் பாத்திரத்தை நன்மையினாலே நிரப்புவா. ஓஹோ, என்னையே சீனார் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஓ சீனா இறங்கி வந்தவரே, வந்தவரே ஆத்மதாக தீர்க்கவா இந்த வேளையிலே. ஓ thank you Jesus, எங்கள் மத்தியில் இறங்குமே வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியா, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மாற்றி. கைகளை உயர்த்தி சொல்வோம் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லே. Thank you master. நன்றி ஆண்டவரே. இயேசுவே அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லே. நன்றி அப்பா, கிருபைக்காக நன்றி. ஓ thank you Jesus. ஓ யா அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை ஒரு மனமாய் துதிப்பதற்கு அவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். கடந்த நாட்கள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல அவர் கிருபை அளித்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நல்ல தெய்வமே, உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை நடத்தின தயவை நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பேன். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவன் உயிரோடு இருந்தும் நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 நாளாகமம் 29:12 வசனத்தை மையமாக கர்த்தர் நம்மோடு பேசினார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்த உம் கரத்தினாலே ஆகும். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும் என்று மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நாம் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இங்கே வாசிக்கிறோம், தேவன் அந்த நாட்களில் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக, சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மைப்படுதல் இல்லை உயர்த்தப்படுதல்
இல்லை வாழ்க்கையிலே அடுத்த நிலைகளுக்குள்ளே கடந்து போகுதல் என்பது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற ஒன்றாயிருக்கிறது. நான் உங்களுக்கு அதை இப்படி சொன்னேன், கர்த்தர் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை என்ன செய்ய போகிறாரு, மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னேன். ஆமேன் சொல்லுவோமா? மாறணும்னு விரும்புகிறீங்களா? ஆமேன். கர்த்தர் மாற்றுவார். அப்போ தேவன் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துவதற்கு சில காரணங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும், தேவனுடைய கரம் எந்த மனுஷனையும் உயர்த்தும். எப்படிப்பட்ட மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். அவர் தகுதியின் அடிப்படையில் உயர்த்துகிறவர் அல்ல. ஒரு தேவ மனுஷன் மேல் வைத்திருக்கிற கிருபையின் அடிப்படையிலேயே ஒரு மனிதனை அவர் உயர்த்துகிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த யோசுவா சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்தினார். அப்போ எப்படி மேன்மைப்படுத்தினார்? மேன்மை எப்படி உண்டாயிற்று? யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட மேன்மைகள் உண்டாகிறதற்கான காரணங்கள் என்ன? காரணங்கள் என்ன? அருமையானவர்களே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு தொடர்ந்து நான் பேசுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு திரும்பினான். யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல 2 விதமான காரியத்தை யோசுவாவை குறித்து சொல்கிறார். யோசுவா எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? இப்பொழுது வாலிபனாய் இருக்கிறான். கவனிங்கள், இந்த மோசையோடு இணைந்து நிற்கிற மனிதனாக நிற்கிறான். கர்த்தர் இந்த மோசையோடு யோசுவாவை ஆண்டவர் இணைத்திருக்கிற ஒரு காலம். எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் தெரியுமா? இன்றைக்கு இப்பொழுது நம்ம படித்த வார்த்தை, அந்நாட்களில் கர்த்தர் அவரை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் அவரை மேன்மைப்படுத்தினார். இந்த மேன்மை வருவதற்கு முன்பதாக யோசுவா எப்படி இருந்தாராம்? அதில் எழுதியிருக்கிறது, பணிவிடைக்காரனாகிய யோசுவா. அல்லேலூயா சொல்லுவோம். பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தவர் இன்றைக்கு சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவும் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பணிவிடைக்காரனாய் இருந்தான். நன்றை கவனிங்கள், யோசுவாவின் வாழ்க்கையில் முதல் அனுபவம் கொஞ்ச நாட்கள் மோசேயினுடைய கரத்திற்குள், மோசேயினுடைய பகுதியிலே பணிவிடை செய்கிறவனாய் அடங்கி இருக்கிறவனாய் இருக்கிறான். அதுதான் அல்ல ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுற காரியம், பணிவிடை செய்கிறவன். ஒரு தலைவனுக்கு பணிவிடை செய்வது, ஒரு எஜமானுக்கு பணிவிடை செய்வது, ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்வது ஒரு பெரிய ஊழியம். ஆமேன் சொல்லுங்க. பணிவிடை செய்வது ஒரு பெரிய ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நிறைய பேர் பணிவிடை செய்வதை ஊழியமாக நினைக்கிறது இல்லை. சனிக்கிழமை தோறும் ஜபம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் சகோதரிகளுக்கு கொஞ்சம் வேலைகளை செய்வாங்க. உடனே சேர்களை மாற்றுவாங்க, பாய்களை சுருட்டுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, மறுபடியும் சேரெல்லாம் போடுவாங்க. இது நமக்கு கொஞ்சம் காலம் இப்போ நமக்கு அது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஊழியத்துக்கு பேர் தான் என்னது? தேவனுடைய ஆலயத்தில் செய்கிற பணிவிடை. ஆமென். ஆண்டவர் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம ஆண்டவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மறக்கவே மாட்டாராம். ஆமென் சொல்லுவோம். அப்போ பாருங்க, இந்த பணிவிடை எல்லாரும் செய்ய முடியாது. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கிறது, எல்லாரும் இதை செய்ய முடியாது. அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், அதுக்கு ஒரு தாகம் இருக்கணும், அது தேவனுடைய காரியம் என்கிற ஆசை இருக்கணும். இது தேவனுடைய விஷயம், இது தேவனுடைய காரியம் என்கிற ஒரு நிலைமை இருக்கணும். இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தால் தான் அதை செய்ய தூண்டும், அதை செய்வதற்குரிய விருப்பம் ஏற்படும். ஆகவே இந்த மோசேக்கு யோசுவா எப்படி இருந்தாராம்? பணிவிடைக்காரனாக இருந்தானாம். நிறைய கவனிங்கள், பணிவிடைக்காரனாக இருந்தார். ஒருவேளை அந்த யோசுவாவுக்குரிய, மோசேக்குரிய அந்த கணம் அப்பொழுது யோசுவாவுக்கு இருந்திருக்காது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, மோசே தலைவன், மோசே ரொம்ப நல்லவன், இவனை கொஞ்சம் அற்பமாக தான் பார்த்துருப்பாங்க. பின்னாலே பாருங்க நீங்கள், எலியாவுக்கு எலிசா எப்படிப்பட்டவனாக இருந்தானா? பணிவிடைக்காரனாக இருந்தானோ. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ நான் சொல்கிறது ஏதோ இல்லாததை சொல்கிற மாதிரியே சிலர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் உள்ளதை தான் சொல்கிறேன். எலியாவுக்கு எலிசா எப்படி இருந்தான்?
ஆமா, தன் கைகளை கழுவதற்கு தண்ணீர் வார்க்கிற மனுஷன். கவனிங்கள், அவன் போகிற இடங்களில் அவனோடு இருக்கிற மனுஷன், அவனுக்கு சேவை செய்கிற மனிதன். அதனால தான் அந்த எலியாவுக்குள்ளே இருக்கிற ஆவியினுடைய வரங்கள் 2 மடங்காக எலிசாவுக்குள்ளே வந்தது. அந்த பணிவிடை செய்து கொண்டிருந்த சில காலங்கள் இருக்கிறது பாருங்க, அது பழக்குவிக்கிற காலமாய் இருந்தது. அதுதான் தேவன் அவர்களை பழக்குவிக்கிற காலங்கள். எப்பொழுதுமே ஒரு மனிதனை கர்த்தர் பழக்குவித்து தான் உயர்த்துவார். ஒரு மனிதனை பழக்குவித்து தான் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனை பழக்குவித்து தான் நன்மைகளை உயர்ந்த நிலைகளுக்குள்ளே தேவன் கொண்டு வருவார். பாருங்க, அந்த எலியாவின் சால்வை ஏன் எலிசாவுக்கு வந்துச்சு? நிறைய பேர் இருந்தாங்க அந்நாட்களில், அநேகம் பேர் இருந்தார்கள். அநேகருக்கு இல்லாத ஒன்று இந்த எலிசாவுக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம். அந்த எலியாவின் மேல் இருந்த சால்வை இந்த எலிசாவுக்கு கிடைத்தது. எலியா செய்ததை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமாய் எலிசா செய்கிறவனாய் இருந்தான். ஆவியினுடைய வரங்கள் 2 மடங்காய் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் சில காலங்கள் அவன் பணிவிடை செய்து அந்த மேன்மையை அடைந்தான். அப்போ இந்த யோசுவா உயர்த்தப்படுவதற்கு காரணம், யோசுவா மேன்மை அடைவதற்கு காரணம், அவன் மோசேக்கு பணிவிடை செய்தவனாயிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ மோசேக்கு உண்மை உள்ளவன், மோசே தலைவன் என்கிற அந்த நிலையை அறிந்து அவன் அதற்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். நன்றை கவனிங்கள், ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நேரம் இருக்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரைக்கும் நம்ம அடங்கி தான் இருக்கணும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு. அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற ஒரு காலம் வருகிற வரைக்கும் நம்மளை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி நம்ம இருந்தா நம்மளை தேவன் அடுத்த நிலைக்குள்ள அவரே நம்மளை கொண்டு போவார். நாம பிரயாசப்பட்டு நம்ம மேலே வரணுங்கிற முயற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர் கரம் எந்த மனுஷனையும் உயர்த்தும், அவர் கரம் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும். அப்போ அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும், அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கணும். அவருடைய சித்தம் வெளிப்படுகிற வரைக்கும் அடங்கி இருக்க வேண்டும். ஒருவேளை யோசுவா மோசேயை பார்க்கிலும் திறமையானவனை போல தெரியலாம், இல்லை. அவனை போல அறிவாளியை போல தெரியலாம், இல்லை. இன்னும் அதிகமாய் செய்யக்கூடிய ஞானம் அவனுக்குள்ளே இருக்கலாம், இல்லை. நமது தலைவனுக்கு பின்னால் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார்னா அந்த உயர்வு நம்மளுக்கு வருகிற வரைக்கும் நம்ம அந்த ஸ்தானத்தில் அடங்கி இருக்கணும். பணிவிடைக்காரனாயிருந்த யோசுவாவை இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். சில காலங்கள் கர்த்தர் நமக்கு அதை அனுமதிப்பார், சில காலங்கள் சில வேளை கர்த்தர் நமக்கு அதை அனுமதிக்கிறாரு. அதுவரைக்கும் நம்ம அமர்ந்திருந்தால் அந்த உயர்வு தானாய் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. தாவீது யுத்த களத்திற்குள்ளே இறங்க வருகிறான். தாவீது யுத்த களத்திற்குள்ளே வருவது யாருக்கும் பிடிக்கவில்லை. அது சவுலானாலும் சரி, அவனுடைய சகோதரர்களானாலும் சரி, யாரும் விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுகிறது என்னவென்றால், உனக்கு தெரியாது, உனக்கு பழக்கம் இல்லை, உனக்கு இதை பற்றி அறிவு கிடையாது, நீ காட்டிலே எல்லாம் சுத்துகிறவன், ஆடுமைக்கிறவன், உனக்கு எப்படி யுத்தத்தை பற்றி தெரியும்? ஆனால் அவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. யாருமே ஒருத்தரும் இறங்கலைன்னா யாராவது ஒருத்தர் களத்தில் இறங்கி தானே ஆகணும். எல்லாரும் ஓடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க, இவன் மட்டும் களத்தில் இறங்குவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் யுத்தத்தை சந்திக்கிறான் தாவீது. யுத்தத்தை சந்திக்கும் போது பாருங்க, அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயம் கிடைத்து விட்டது, ஒரு பெரிய வெற்றி. அதாவது சரித்திரமே மாறும்படியான ஒரு வெற்றி. அவன் கையிலே பட்டயம் இல்லை, அவன் கையிலே ஈட்டி இல்லை, அவனிடத்தில் ஆயுதம் இல்லை, ஆனால் அவன் கையிலே பெலிஸ்தீனின் தலை இருந்தது. சரித்திரத்தில் நடக்கக்கூடிய காரியமே கிடையாதுங்க, ஆனால் நடந்துட்டு. ஆண்டவர் எப்பொழுதுமே சரித்திரத்தை மாற்றுகிறவர். அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்கிறது இப்போ. இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இந்த தாவீதை கொண்டு கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த கொஞ்சம் ஸ்திரீகள், கொஞ்சம் பெண்கள் பாட்டு பாடினார்களாம். இந்த ஜெயம் வந்ததுக்கு பின்னால சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி பாடி நல்ல ஆர்ப்பரித்திருக்கிறார்கள், உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இதை கேட்ட சவுலுக்கு கோபம் வந்தது, பயங்கரமான கோபம். இவன் நினைக்கிறான், என்ன மிஞ்சி உனக்கு பெயர் வந்துட்டா,
எனக்கு பின்னாலே இருக்கிறவன், நீ ஒரு சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன என் பேரை டேமேஜ் பண்ணி உன் பேரை பெருசாக சொல்கிறாங்க. அதுவும் சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் தாவீது கொன்றது 10000 அப்படின்னு முறையாய் பாடினார்களாம். வெறுப்பு ஏத்துற மாதிரி அப்படி பாடுறாங்க தோத்திரம். இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து முறையாக பாடுறாங்க. ஒரு நேரம் 2 நேரம் சொல்லிட்டு விட்டுருக்க கூடாதா? அவனுக்கு கோபம் வர்ற வரைக்கும் பாடியிருக்காங்க. ஆமாம், அப்படி பயங்கரமான பாட்டு. இப்போ இவனுடைய கோபம் தாவீது பக்கமாய் திருப்பப்பட்டு அவனை கொலை செய்வதற்கு, ஈட்டி எடுத்து குத்துவதற்கு கூட அவன் முயற்சி செய்கிறான். அதற்கான சூழ்நிலைகளும் அங்கு ஏற்படுது. அந்த காரியத்தை செய்வதற்கு அவன் நினைக்கிறான். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், தாவீதுக்கு தெரியும் சவுல் தனக்கு எதிராக போராடுகிறான், தன்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறான் என்று தனக்கு தெரிந்தும் தாவீது என்ன செய்கிறாராம்? வாசிங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் படிங்க. 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 9ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. காய்மாகாரமாய் பார்த்தான், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலோ ஈட்டி இருந்தது. நல்ல கவனிங்க. ஒருத்தன் கையில ஒருத்தனை கொலை செய்வதற்கு ஈட்டிய வச்சிருக்கிறான், இன்னொருத்தன் தன் கையில, கவனிங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்க. ஒருவன் தன் கையிலே சுரமண்டலத்தை வாசித்து கொண்டே இருக்கிறான், இன்னொருவன் தன் கையிலே ஈட்டியை வைத்திருக்கிறார். ஒருத்தர் உங்களை குத்துறதற்கு ஒரு ஈட்டியை கொண்டு வரும்போது நீங்கள் உங்கள் கையில் ஒரு கிட்டாரை வச்சு வாசிக்கிட்டே இருப்பீங்களா? சொல்லுங்க. நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது இவன் தினந்தோறும் செய்கிறபடி. தாவீதுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே என்ன பண்ணுவாராம்? சுரமண்டலம் வாசிப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிங்கள். அவனுக்கு எதிராக ஈட்டி வருது, அவனை கொலை செய்வதற்கு முகாந்திரம் தேடுறான். இவன் கண்டுகிடவே இல்லை. தாவீதுக்கு ஒன்று தெரியும், இவனா குத்துறதுக்கு வரல, இவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்யுது. ஆமென். இந்த பொல்லாத ஆவி இவனை அலக்களித்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தேவனால் விடப்பட்ட ஆவி இவனை அலக்களித்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இவன் ஓடவில்லை, இவன் தப்பித்துக் கொள்வதற்கு இவன் பிரயாசப்படவில்லை. நன்றைக்கு இவன் மனசுக்குள்ள இப்படி நினைச்சிருப்பான், அவ்வளவு பெரிய கோலியாத்தையே பட்டயம் இல்லாமல் ஈட்டி இல்லாமல் போட்டு தள்ளுன ஆள் இவன் என்னமோ ஒரு ஈட்டியை கையில் வச்சுட்டு குத்திடுவேங்கானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தன் கிண்ணறத்தை என்ன செஞ்சிருப்பான்? வாசித்துக்கிட்டே இருந்திருப்பான். நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த கிண்ணறத்தை வாசித்து கொண்டே இருந்தானாம், தான் வழக்கமா செய்து வருகிறபடி. இப்போ பாருங்க, இந்த கிண்ணறம் வாசிக்க சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி என்ன செய்யுது? அலக்களிக்க ஆரம்பிக்குது. பொல்லாத ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்குது. பொல்லாத ஆவி துரத்தப்படுவதற்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒன்றை உங்களுக்கு நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது இந்த தாவீது தன் கையிலே வழக்கம் போல கிண்ணறத்தை வாசிப்பது போல வாசித்து கொண்டிருக்கிறான், அதற்கு பின்னாலே அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போன பொழுது அந்த சவுல் அவனை அநேகருக்கு தலைவனாய் மாற்றினான். அல்லேலூயா. 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தாவீதுக்கு பயந்து அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். ஆமென் சொல்லுங்க. நன்றை கவனியுங்கள். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த ஆண்டவரால முடியும்? எந்த மனுஷனை உயர்த்த ஆண்டவரால முடியும்? ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் யோசுவாவை மேன்மைப்படுத்தினேன். ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு காரணம், மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் தன் ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது ஓடி வந்து நான் கிண்ணறம் வாசிப்பேன்
எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நான் வாசித்தா நான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பிசாசுலாம் ஓடி போகும், நான் டெய்லி வாசிக்கிற ஆளாங்கும் அப்படின்னு எதையும் வெளிப்படுத்தவில்லை. எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னோ, நான் நினச்சா இப்படி பேய விரட்டிடுவேனோ, நான் நினச்சா இப்படி ஜோம் பண்ணால் பயங்கரமான கிரியை நடந்துரும்னோ அவன் வெளிப்படுத்தவில்லை. நான் சொல்கிறேன், நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா ஆமென், உயர்வு நம்மளை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 பேருக்கு அதிபதியாய், ஆமென் சொல்லுங்க. நான் வாஸ்தா அப்படி இருக்கும், நான் வாஸ்தா இப்படி இருக்கும், நான் பாடுனா அப்படி இருக்கும், நான் பாடுனா மகிமை இறங்கிரும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கும் பொழுது அருமையானவர்கள், அன்னைக்கு மகிமே இறங்காதுங்க, மகிமே இறங்காதுங்க. நான் நடத்துனா அப்படி இருக்கும், நான் பேசுனா இப்படி இருக்கும், நான் பாடுனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல ஆவியானவர் இருக்கவே மாட்டார். ஆண்டவரே என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, இதை பேசுவதற்கு தகுதி என்கிட்ட இல்லை, இதை நடத்துவதற்கு தகுதி என்கிட்ட இல்லை, இதை செய்வதற்குரிய பலன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் அதிகமாக இருக்கும். ஆமென். அப்போ அந்த வேலை வருகிற வரைக்கும் நான் தான் கொன்னுட்டேனே, நான் தான் பெலிஸ்தீன் தலையை எடுத்துட்டேனே, நான் தான் பெரிய ஆள் ஆயிட்டேனே, எனக்கு உயர்வு தந்தா என்ன அப்படின்னு கேட்கல. அவன் தினந்தோறும் செய்கிற வேலைகளை, அவன் தினந்தோறும் செய்கிற அருமையான காரியத்தை தாவீது செய்து கொண்டிருக்கிறான். மேன்மை அவனை தேடி வருகிறது. அப்போ காலங்கள் வர்ற வரைக்கும், நாட்கள் வர்ற வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். உனக்கு ஒரு நேரம் வரும், உனக்கு ஒரு வேளை வரும், உனக்கு ஒரு சமயம் வரும். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு சமயத்தை வச்சிருப்பாரு, உங்களை தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் ஒரு சமயத்தை வச்சிருப்பாரு, உங்களை உன்னதங்களில் உட்கார வைப்பதற்கு ஒரு சமயத்தை வச்சிருப்பாரு. எப்பொழுதுமே மேன்மையை நம்ம தேடி போகக்கூடாது, அது நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை யாரும் தடுக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மையை யாரும் தடுக்க முடியாது. எந்த மனிதர்கள் எழும்பினாலும், எந்த நபர்கள் எழும்பினாலும், எந்த அதிகாரிகள் எழும்பினாலும், சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல அமர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா தடுக்கவே முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்க உயர்வை, உங்க மேன்மையை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்க ஆசீர்வாதத்தை இந்த உலகம், சமுதாயம், சத்துரு, மனிதர்கள் தடுத்து நிறுத்த நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமே, கர்த்தருக்கு கொடுக்கறத கொடுங்க, ஊழியம் செய்யறத செய்யுங்க, ஜெபிக்கிறத ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மையாயிருங்க, பணிவிடை செய்யறவங்க செய்யுங்க. மேன்மை நிச்சயமா உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. பணிவிடைக்காரனாயிருந்த யோசுவா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்பர் 2, அதே வசனம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆண்டவர் மோசேக்கு ஏற்படுத்தும்படி சொன்ன ஒரு காரியம் ஆசரிப்பு கூடாரம். தேவன் ஜனங்களை சந்திக்கும்படி, தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம்தான் ஆசரிப்பு கூடாரம். இவர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணமாய் வந்தபோது இதை செய்வதற்கு ஒரு திட்டத்தை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்தார். பிரகாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பிரிவுகளாக இதை நீங்கள் பிரித்து, ஆமென், நீங்கள் இதை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆசாரியன் வரவேண்டிய இடத்திற்குள் வர வேண்டும். ஸ்தோத்திரம். அருமையான பலி செலுத்த வேண்டும். ஜனங்கள் வந்து அந்த பலிகளை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நியமத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆண்டவர் மனிதர்களை சந்தித்து ஆசீர்வதிக்கிற இடம் தான் ஆசரிப்பு கூடாரம். இப்போ யோசுவாவுக்குள்ள பணிவிடை செய்கிறது மட்டுமல்ல, அவன் எது மேல ஆசையா இருக்கிறானா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறான். இப்படி சொல்லி இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிற காரியத்தை பாருங்க, வாஞ்சையை பாருங்க, விருப்பத்தை பாருங்க. ஒரு வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தானா. ஒரு தேவ மனுஷன் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதுதான் தேவனுடைய சமூகம், ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. தேவனுக்கும்
மனுஷனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற இடம் தேவனுடைய ஆலயம். அதனாலதான் யாக்கோபு சொன்னான், இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நான் மன உளைச்சலோடு வந்தேன், நான் வேதனையோடு வந்தேன், நான் பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்படின்னா இதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்துச்சு? லூசுன்னு இருந்துச்சு. இப்போ இப்படி பேரு பெத்தேல்னு பேரு. ஆமா, இது தேவன் மனிதனை சந்திக்கிற. அவன் சொல்லுகிறான், எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். இல்லைனா தேவனுடைய ஆலயம். ஆமென். இல்லைனா தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இப்போ நீங்கள் இங்கே வரும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன ஏற்படுது? ஒரு தொடர்பு. நீங்கள் நல்லா ஆராதிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க, கர்த்தருடைய வல்லமையை உணர்றீங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இந்த 1.5 மணி நேரமும் வேற எந்த எண்ணமும் என்ன செய்யாது, வராதுன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வேற எந்த சிந்தையும் என்ன செய்யாது. நல்ல தேவனோட தொடர்பு இருந்தா லைன் கட் ஆகாது. அல்லேலூயா. நாட் ரீச்சபிள்னு சொல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹலோனா ஹலோன்னு கேட்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பேசுனா என்ன செய்யும்? சில நேரத்தில் நம்ம பேசுகிறதே நமக்கு திரும்ப கேட்கும். உங்களுக்கு ஃபோனில் அப்படி வந்திருக்கா? ஆமாம், அடிக்கடி அப்படி தான் வருது. நான் பேசுகிறதே கேட்கு, நான் பேசுகிறதே கேட்கு. தோத்துற அப்படின்னா கூரைக்கு மேலே ஜெபம் என்ன செய்யலை, போகலை. நல்ல கவனிங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு தான். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அவன் வாஞ்சித்தான், அதை அவன் விரும்பினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. உங்கள் வாஞ்சை தேவனோடு உள்ள விஷயத்தில், தேவனோடு உள்ள தொடர்பில் நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். அந்த ஆசை உள்ள வாஞ்சை உள்ள யோசுவாவை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ ஒன்று, அவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான். இரண்டாவது, தேவனோடு உள்ள உறவிலே இருந்தான், தேவனோடு உள்ள நெருக்கத்திலே இருந்தான். மூன்றாவது வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மட்டும் வாசியுங்கள். 13:30 வாசியுங்கள். எண்ணாகமும் 13:30. ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்படிக்கு 12 கோத்திரத்தில் இருந்து 12 நபரை தெரிந்தெடுத்து மோசே அனுப்புகிறார். நீங்கள் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க, அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு, நீங்கள் அதை சுதந்தரிக்க போறீங்க, அதனால நீங்கள் முதல்ல போங்க, அந்த தேசத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறார். 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. இந்த 12 பேரும் அந்த தேசத்துக்குள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. அந்த தேசத்தினுடைய நன்மைகள் எல்லாம் பார்க்குறாங்க, அந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க, செழிப்பை பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. செழிப்பை மட்டும் பார்க்கல, எதிரானவைகளையும் பார்த்தார்கள். அங்கே இருக்கிற ராஜாக்களை, எதிரிகளை, அவர்களுடைய நிலைகளை எல்லாவற்றையும் பார்த்தார்கள். எல்லாம் பார்த்து முடித்த பிற்பாடு மோசேயினிடத்தில் திரும்பி வருகிறார்கள். இப்போ சொல்லணும், பார்த்ததை சொல்லணும். என்ன பார்த்தீங்க? ஆண்டவர் தர்ற தேசம் எப்படி இருந்து, நல்லா இருந்துச்சா? நீங்கள் பார்த்த உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னா 10 பேர் சொல்கிறான், ஐயோ நல்ல தேசம்தான், ஆனால் நம்ம உள்ளே போவே முடியாது, ஏன்னா அங்கே பயங்கரமான எதிரிகள் இருக்கிறார்கள், பலவான்கள் இருக்கிறார்கள், அந்த சத்துருகளுக்கு முன்பாக நம்மளாம் நிற்கவே முடியாது, அந்த தேசத்தை நமக்கு சுதந்திரிக்க வாய்ப்பே இல்லை, அந்த தேசத்துக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு 10 பேர் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள். இதற்கா எகிப்திலிருந்து வந்தோம், இதற்கா இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தோம் என்றெல்லாம் ஜனங்கள் கூச்சலிட்டு அழும் பொழுது இந்த யோசுவாவும் காலேபும் அங்கே ஜனங்களை அமர்த்தி, இப்பொழுது ஒருவரும் அழ வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் உட்காருங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லுகிறார்கள். நாம் அந்த தேசத்தை எளிதாய் ஜெயிக்கலாம், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தந்திருக்கிறார், நீங்கள் கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதை விசுவாசித்தான்.
அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொன்னது அப்படியே நம்ம இந்த தேசம் உங்களுக்கு தான். எதிரிகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். இது ஏற்கனவே ஆபிரகாமின் நாட்களிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்னாரே, அது பொய்யா? இல்லையே, அது நடக்குமே. இன்னைக்கு சூழ்நிலை எதிராக இருக்கலாம், சத்துருக்கள் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த தேசத்தை நம்ம எளிதாக பிடிப்போம், அந்த தேசம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசுவாவு காலேப்பு சொல்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் 2 பேருமே அந்த மேன்மையான இடத்தை பெற்றார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கலாம். அந்த 2 பேருமே அந்த மேன்மையான இடத்தை பெற்றார்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற பலவான பார்க்காதீங்க, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை பாருங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்ச்சிகளை பார்க்காதீங்க, உன் பக்கத்தில் உனக்கு துணையாய் இருக்கிற ஆண்டவரை பாருங்க. அவர் சொல்லி இருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எத்தனை காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் உங்களை அணுகாது. உங்களை கீழே விழ வைக்க முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் வாக்கு தத்தத்தின் மேலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. எதிரே இருக்கிற பெரிய மலையை பார்க்காதீங்க, ஆமேன், அதை உடைக்கிற ஆண்டவரை பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற புயலையும் காற்றையும் பார்க்காதீங்க, அதை அமர்த்துகிற ஆண்டவரை பாருங்க. நீங்க நன்மையை சுதந்தரிப்பீங்க. சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் ஆகும். மேன்மைப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். உங்கள் லைஃப் ஸ்டைலை கர்த்தர் இந்த மாதத்தில் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். சில இடம் பெயர் உங்களுக்கு உண்டாக போகிறது. சில இடத்தில் இருந்து கர்த்தர் சில நன்மைகளை கொடுக்க போகிறார். போக முடியாத சில இடங்களுக்குள் போக வைக்க போகிறார். பெற்றுக்கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்கள் உங்கள் கரத்திற்குள்ள வரப்போகிறது. அது வரைக்கும் அமர்ந்திருந்து பாருங்கள், தேவனோடு உள்ள தொடர்பில் இருங்கள். அல்லேலூயா, இல்லைங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நில்லுங்க. சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, அழாதீங்க. வார்த்தையை நம்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்தில் உட்கார வைப்பார். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அருமையான இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த என் ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் சில ப்ரமோஷன் உனக்கு உண்டு. இந்த மாதத்தில் சில உயர்வுகள் உண்டு. இந்த மாதத்தில் சில மேன்மைகள் உண்டு. தடுத்து நிறுத்தின ஆவிகளை உடைக்கப் போகிறார். உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள், ஆமேன், உன்னை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்காம, ஆமேன், உன்னை அலக்களிக்கிறாங்களா, சத்துரு அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுவான். சத்துரு அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுவான். கர்த்தர் உன்னை அந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஆமேன். உன்னை கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால இது நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுதுன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அதை எனக்கு செய்ய முடியும், எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கிருபையினால் நிரப்பும். அதிசயங்களை காணப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வாரம் முழுவதும் உங்கள் வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் சகலமும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்து உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபையுள்ள கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாகர்கோவில் லீபனோன் அசெம்பிளியில் ஆராதிப்போம் வாருங்கள். இடம் ஜசந்த் மஹால், புன்னை நகர், நாகர்கோவில். நேரம் ஞாயிறு காலை
7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனையும், 9 மணி முதல் 10:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை நடைபெறுகிறது. அபிஷேக ஆராதனை தீர்க்க தரிசன செய்தி பாஸ்டர் T.D. ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தெய்வீக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல குடும்பமாய் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9944091327.